இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது. ஆனா லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த படம் பண்ணும்போது கரெக்டா என்னோட பிரெக்னன்சி டைம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன். முக்கியமா சொல்லணும்னா டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். டைரக்டர் சார் வந்து அங்க சவுண்டா மைக்ல வந்து ஆக்ஷன் சொல்லும்போது என் பையன் வயிற்றுல கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. பத்திரிகையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு என்ன பார்த்துட்டு சொன்னாங்க, எத்தனையோ நடிகைகள் வந்து பிரெக்னன்சி டைம்ல நடிச்சிருக்காங்க, ஆனா 10 மாசம் முடிஞ்சு 3 நாள் டெலிவரி வச்சுட்டு நடிச்ச ஒரே நடிகை நீங்க தான், கண்டிப்பா உங்க உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே. இந்த படத்துல எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார், முக்கியமா ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு கருதான். ஒவ்வொரு படமும் நல்லபடியா வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேரு காலம்தான். எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு. அந்த வகையில ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா, நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார். அது மட்டும் இல்லாம இந்த மூவில ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சினிமோட்டோகிராஃபர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோ சாரை பத்தி சொல்லணும். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சவர். இப்போ ஹீரோவா நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும். அவர் சினிமா துறையில தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்ல. நன்றி பிரஜின் சார் அவர்களே. 2 கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. 2 பேரு கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ். அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்றது, எல்லாருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதுல வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா, பத்திரிகை, ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நினைவெல்லாம் நீடா படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப வெயிட்க்கு அப்புறம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இளையராஜா சாரோட மியூசிக்ல இது வந்து எனக்கு 3வது படம். அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் பள்ளிக்காதல் சார் சொன்ன மாதிரி, பள்ளிக்காதல் அப்படின்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். எல்லாருமே கடந்து வந்திருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி சார் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு படத்தை. அதில் நான் ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. எல்லாருமே இந்த பாடல் பார்த்து ரசிச்சதுக்கு நன்றி. படத்தையும் பார்த்து ரசிங்க. அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.